லவகுசா புராணம் 18ஆம் பகுதி. ராமபிரானால் அனுப்பப்பட்ட தூதன் வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தை அடைந்து அன்னை சீதையும் தாங்களும் அயோத்திக்கு எழுந்தருள வேண்டுமென ஸ்ரீ ராமபிரான் தங்கபல் சொல்லி தங்களுக்கு அனுப்பியுள்ளார் என்றான். ஒரு மகாச்சரிதம் முடிய போகிறது என்ற உணர்வு வால்மீகி முனிவரை ஒரு புறம் வருந்தச் செய்தாலும், ஸ்ரீமன் நாராயணரும் அவரது தேவியாரான லக்ஷ்மியும் பூலோகத்தில் படும் கஷ்டம் போதும் என்ற உணர்வு மேலோங்கி அவர்களை வைகுந்தம் அனுப்பி வைக்க தானும் ஒரு காரணியாக இருப்பதை எண்ணி மகிழ்ச்சியும் அடைந்தார். தூதனிடம், தூதனே, ஸ்ரீ சீதா பிராட்டியார் தன் மணாளனை மீண்டும் அடைய வேண்டி லலிதா விரதத்தை துவங்கியிருக்கிறார். 9 நாட்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். விரதம் முடிந்ததும் அவர்கள் நிச்சயம் ஒன்று சேர்வார்கள். ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியிடம் இன்னும் சில நாட்கள் பொறுத்து நாங்கள் வருவதாக கூறிவிடு என்றார். தூதனும் சிரம் தாழ்த்தி விடை பெற்றான். லலிதா விரதம் எனப்படும் நவ நாள் விரதம் 9 நாட்கள் வெற்றிகரமாக நிறைவேறியது. அந்த அம்பிகை அன்னை சீதா பிராட்டிக்கு அருள் பாலித்தாள். சீதா, உன் கணவனை நீ காண்பாய். ஆனால் நீ யார் என்பதை உணர்ந்து கொள். பூமியில் பிறப்பது தெய்வாம்சமாயினும் அதற்கும் முடிவு உண்டு என்பதை நீ அறியாமல் இல்லை. நீ பூமாதேவி பெற்றெடுத்த மகள். உன் கணவனை கண்டு ஆசி பெறு. அயோத்தி மக்களின் முன்னால் உன் கற்பு திறனை நிரூபி. பின்னர் உன்னை பெற்ற பூமாதேவியை அடைந்து விடுவாய். இந்த உலகம் உள்ளளவும் உன்னை வணங்கும் என்று ஆசி அருளினாள். அன்னை சீதாதேவி அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அன்னை சீதாதேவி வால்மீகி முனிவருடன் அயோத்திக்கு புறப்பட்டாள். சீதாதேவி வரும் நாளை ஆவலுடன் எதிர்நோக்கி இருந்த அயோத்தி வாழ் மக்கள் மகாராணி வரப்போகிறாள் என தெரிந்ததும் ஆனந்தமாக வரவேற்பளிக்க காத்திருந்தனர். ஸ்ரீராமபிரான் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அந்த இனிய வேளையில் சீதா தேவியும் வால்மீகி முனிவரும் அரண்மனைக்கு வந்து கொண்டிருந்தனர். மெலிந்த தேகத்துடன் தலை குனிந்து வந்த அன்னை சீதையை பார்த்த அயோத்தி நகர பெண்கள் கண்ணீர் வடித்தனர். ஐயகோ, அரசனுக்கு மகளாக பிறந்து இவள் என்ன சுகத்தை கண்டாள்? ஜனக மகாராஜா கூட இவளது துன்பம் கண்டு ஸ்ரீராமபிரானின் குடும்பத்தினரிடம் எதுவுமே கூறவில்லையே. பெண் பிள்ளையை திருமணம் செய்து கொடுத்து விட்டால் அவளுக்கு வரும் இன்ப துன்பங்களை அவளே சமாளித்து கொள்ள வேண்டும் என்ற இலக்கணத்தை மிகச் சரியாக கடைபிடிக்கிறார் என்றாலும் ஊர் மக்களில் ஒரு சிலர் சந்தேகப்பட்டார்களே என்பதற்காக அவளை காட்டிற்கு அனுப்பிய தங்கள் மன்னனை தட்டி கேட்கவோ அறிவுரை கூறவோ செய்திருக்கலாமே. அம்மா சீதா, நீ எப்படி மெலிந்து விட்டாய்? எங்கள் ஊருக்கு வரும்போது எவ்வளவு அழகாக இருந்தாய். உன்னை காணவே மனம் பதைக்கிறதே என வாய்விட்டு கூறியபடியே அவளது துயர முகம் காண சகிக்காமல் கண்களை மூடிக்கொண்டனர். பெண்ணுக்கு தானே தெரியும் இன்னொரு பெண் படும் துயரம். வயதில் மூத்த சில பெண்கள் நாங்களும் கஷ்டம் அனுபவிக்காமல் இல்லை. பெண்ணாக பிறந்தாலே கஷ்டம்தான். ஆனால் இவளைப் போல் திருமணம் முடிந்த நாளிலிருந்து கஷ்டப்படும் ஒரு பெண்ணை பார்த்ததில்லை. இவள் அளவிற்கு எங்களில் யாரும் துன்பம் அனுபவிக்கவும் இல்லை என்று வருந்தி கண்ணீர் விட்டனர். அரண்மனைக்குள் நுழைந்த அன்னை சீதா பிராட்டி ஸ்ரீராமபிரான் அமர்ந்திருந்த சிம்மாசனத்தை ஏறிட்டும் பார்க்கவில்லை. இத்தனை நாள் கழித்து தன் மணாளனை பார்க்கிறோம். ஆசையுடன் அந்த கார்மேக வண்ணனை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் உந்தி தள்ளினாலும் அவரது உத்தரவு கிடைக்கவில்லையே. அது மட்டுமா, தெய்வமாயிருந்தாலும் மானிட பிறவி எடுத்து விட்டாளே. ஊராரின் சந்தேகத்திற்காக தன் வாழ்வை பலி கொடுத்தானே என்ற உணர்வும் உந்தி நின்றது. உணர்ச்சி பிளம்பாய் நின்ற அவள் அத்தனையும் உள்ளுக்குள் அடக்கியதன் விளைவு கண்ணீராக கொட்டியது. பெண்கள் எதையும் சாதிக்கும் திறன் படைத்தவர்கள், எதையும் சகிக்கும் வல்லமை கொண்டவர்கள். இருந்தாலும் உணர்ச்சி மேலிட்டு விட்டால் கண்ணீர் சிந்துவதை தவிர வேறு வழி அவர்களுக்கு தெரியவில்லை. எவ்வளவு தைரியசாலி பெண்ணாயினும் கண்ணீர் மட்டும் என்னவோ அவளது உடைமையாகத்தான் இருக்கிறது. சீதா தேவியும் கண்ணீரை கொட்டி கொண்டிருந்தாள். மகளின் கண்ணீர் துளிகளை பூமி மாதா காண சகிக்காமல் தனக்குள் உறிஞ்சிக் கொண்டிருந்தாள். அப்போது அன்னை சீதா பிராட்டி வெள்ளை ஆடை அணிந்திருந்தாள். கணவனை பிரிந்தவர்களுக்கு வெள்ளை ஆடை தகுந்த பாதுகாப்பளிக்கும், உணர்வுகளை கட்டுப்படுத்தும். வளைந்த மேனி நிமிரவில்லை.
ஸ்ரீராமரை காணும் ஆவல் உந்த கண்கள் மேல் எழும்பத் துடித்தது. இருப்பினும் அடக்கமாக நின்றாள். ஸ்ரீராமபிரான் விரிகின்ற ஒளிக்கதிர்களை உடைய சூரியனின் ஒளிக்கற்றைகளைப் போல் ஒளி வீசும் நவரத்ன மாலைகளை அணிந்த சிம்மாசனத்தில் இருந்தார். வால்மீகி முனிவரை கண்டதும் எழுந்து வந்து நமஸ்காரம் செய்தார். அவரது திருப்பாதங்களில் மலர் தூவி அர்ச்சித்தார். அவரை கைப்பிடித்து அழைத்துச் சென்று ஒரு ஆசனத்தில் அமர வைத்தார். சீதா தேவியிடம் ஸ்ரீராமபிரான் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவளும் அமைதியாக நிற்க, இந்த இக்கட்டான மௌன சூழ்நிலையை வால்மீகி முனிவர்தான் கலைத்தார். 18ஆம் பகுதி நிறைவடைந்தது.